நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த திமுக சார்பாக டிஆர் பாலு தலைமை குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் நம்ம செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சற்று நாட்களில் வர இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் அறிவிப்புகள் அதே போல தேர்தல் பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது, அதே போல தேர்தலுக்கான பணிகள் தொடர்பாக கூட்டம் நடத்துவது, வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் முகாம் நடத்துவது என அனைத்து பணிகளும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் திமுக சார்பில் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தயார் செய்யக்கூடிய குழு உள்ளிட்ட அறிவிப்புகள் என்பது தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தேர்தல் அறிக்கையினை தயார் செய்யக்கூடிய அந்த குழுவினர்கள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் குறிப்பாக தலைமையை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் இந்த குழு என்பது செயல்பட இருக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்கான அறிக்கை தயார் செய்வது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, TKS இளங்கோவன், அதே போல விஜயன், பள்ளிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் தலைமையிலாக 10 பேர் இந்த குழுவில் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னை மாநகராட்சியின் மேயரும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தலுக்கான கழக பணிகளை ஒருங்கிணைப்பதற்காகவும் மேற்பார்வையிடுவதற்காகவும் குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் அமைச்சர்கள் KN நேரு, RS பாரதி, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் பணிகள் எவ்வாறு செயல்பட இருக்கிறது உள்ளிட்டவைகளை மேற்பார்வையிடுவதற்காக இந்த 5 பேர் தலைமையிலான குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறார். தொகுதி பங்கீடு, அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களுடன் நேரடியாக பேசுவது, கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்வது, அவர்களுக்கான என்னென்ன பணிகள் மேற்கொள்வது உள்ளிட்ட தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதற்காக TR பாலு தலைமையிலான இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் 6 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். TR பாலு தலைவராகவும், அதே போல அதற்கு பிறகாக உறுப்பினர்களாக அமைச்சர் KN நேரு, I பெரியசாமி, பொன்முடி, R ராசா மற்றும் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் 5 பேர் தலைமையிலாக இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் இந்த ஆண்டு மே மாதம் வர இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது உள்ளிட்ட பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே வார்டு உறுப்பினர்களுக்கான பொறுப்புகள் என்பது அமைக்கப்பட்டு அந்த கூட்டம் என்பது ஏற்கனவே 5 கூட்டங்களாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கான குழு, கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு, அறிக்கை தயார் செய்வதற்கான குழுக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் பெயர் பட்டியல் என்பது திமுக அதிகாரப்பூர்வமாக துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.